ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. அம்மாடி அம்மா! அந்த திவ்யாவுக்கு எங்கேருந்து இவ்வளோ கோவம் வருதுன்னு விளங்குதில்ல. பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு போட்டாலும் போட்டாங்க. அத விட பிக் பாஸ் வந்து ஒரு செம ஒரு ஆப் அடிச்சு விட்டாங்க. சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முதல்ல எல்லாருக்குமான வேலைய நீங்க தான். அதாவது வந்துட்டு இப்ப சமையல், கிளீனிங் எல்லாமே வந்துட்டு எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லியாச்சு. இதுல வந்து இன்னும் ஒரு வேலை அவர் பண்ணியிருக்காரு என்னன்னா, விக்ரம வந்துட்டு அவங்கள சூப்பர்வைஸ் பண்ண விட்றீங்க. இப்ப எனக்கு விளங்குது என்ன தெரியுமா? பார்வதி சைலண்ட் ஆயிட்டாள். பயங்கரமா ஃபைட் எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டாங்க. இப்ப சண்டைக்கு கன்டென்ட்டே இல்லாம இருக்கு. யாரு சண்டை போடுவாங்கன்னு அவர் தேடிக்கொண்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி திவ்யா அண்ட் சாண்ட்ராவுக்கு பிடிக்காது விக்ரம். விக்ரம கொண்டு வந்து இப்படி பண்ணிவிட்டா, அவருங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சண்டை பிடிப்பாங்கன்னுட்டு தான் இந்த பிளான்ல போட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு இருக்கிற மாதிரியே திவ்யாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி குளிச்சுட்டு வாங்கன்னு நான் குளிச்சு வரேன். உங்களுக்கு என்ன சண்டை பிடிக்கிட்டான். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ வந்துட்டு ஈக்குவலா பிரிச்சு குடுங்கன்னு சொல்லி ஒரு வேலை குடுக்குறாரு விக்ரம். அதுக்கு வந்துட்டு திவ்யாவுக்கு பயங்கர காண்டாயிட்டு. என்னடா தனக்கு வந்துட்டு இவர் வேலை சொல்றதா என்ற ஒரு கடுப்பாயிடுச்சு. கடுப்பான உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சு சொல்லிட்டு போறாங்க. உடனே விக்ரம் அதையும் கலாய்க்கிற விதமா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த குக்கர் சவுண்ட்லாம் தெரியும். நீங்க ஒண்ணும் இதெல்லாம் பண்ணி காட்ட தேவையில்ல. சொன்ன வேலைய மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கு நோஸ் கட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு அவ்வளவா அதெல்லாம் பெரிய நோஸ் கட் மாரி தெரியல. ஆனா சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து அது முக்கியமா திவ்யாலாம் திருந்தவே மாட்டோம். தாங்கள் தான் இப்ப பாஸியா இருக்கணும். தங்களுக்கெல்லாம் மற்றவங்கன்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுக்கு பண்ணின பிக் பாஸ் இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றவங்க எனக்கு வந்து பெர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இப்படித்தான் தரமா ஒரு சம்பவம் பண்ணணும்ண்டு. ஆனா சண்டை குறைவா இருக்குன்றதுக்காக சண்டைய கிளப்பி விடணும் என்ற மைண்ட் செட்லயும் பிக் பாஸ் இருக்கிறாருன்றதையும் விளங்கிக்கிட்டேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் கைஸ். இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. பழைய மாதிரி நல்லா வரப்போகிறதுக்கு பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ கைஸ்.